கைத்துட்டுங்க. ஆமாம். இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? நாயனா இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? என்னை பசும்புல் மேய்ச்சலிலே நேரம் நடத்திடும் போதினிலே என்னை அவர் பசும்புல் மேய்ச்சலிலே என்னேரமும் நடத்திடும் போதினிலே என்றும் இன்பம் என்றும் இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா? என்றும் இன்பம் என்றும் இன்பம் என்றென்றும் இன்பம் அல்லவா? இறைவன் இருக்கின்ற போது என் வாழ்விலே குறைகள் என்பது ஏது? தேவனுடைய பதில் ஆண்டவருடைய அன்பு இந்த உலகம் நிறைந்துள்ளது. ஆண்டவருடைய அன்பு இந்த உலகம் நிறைந்துள்ளது. நீதிமான்களையும் ஆண்டவர் கழிவுறுங்கள், நீதியோ அவர் எப்பொழுது பொருத்தமானது. யார் சேர்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், 10 நன்மையாழினால் அவரை கொண்டு பாடுங்கள். என்னுடைய பதில் ஆண்டவருடைய அன்பு இந்த உலகம் நிறைந்துள்ளது. ஆண்டவருடைய வாக்கு நேர்மையானது, அவருடைய செயலால் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியின் நேர்மை பெறுகின்றால் அவருடைய அன்பால் இந்த உலகம் நிறைந்துள்ளது. என்னுடைய பதில் ஆண்டவருடைய அன்பு இந்த உலகம் நிறைந்துள்ளது. நம் ஆண்டவரை நம்பியிருக்கின்றோம், அவரே நமக்கு துணையும் கேடையும் ஆவார். நம் உள்ளம் அவரை இணைத்து கண்கூடி தேவனில் அவர் திருப்பதியில் நாம் அனைவரும் நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். என்னுடைய பதில் ஆண்டவருடைய அன்பு இந்த உலகம் நிறைந்துள்ளது. யோவானது நற்செய்தி அதிகாரம் 15 இறை வார்த்தைகள் 9 முதல் 12 முடிய. அந்நாட்களில் இயேசு கூறியதாவது: என் தந்தை என் மீது அன்புள்ளது போல நானும் உங்கள் மீது அன்புள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளை கடைபிடித்து அவர் அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்கள் என் கட்டளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி முதலுக்கும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவேறி நீங்கள் வெற்றி முதல் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மக்களிடம் அன்பு கொண்டிருக்கும் என்பதை எனக்கு கட்டளை என்றார். இது ஆண்டவரின் அன்பானது. அன்பானவர்களே, அருமையான வேலையிலே புதியதொரு இல்லத்திலே அதோனா பெயரால் இல்லத்திலே நாம் அனைவரும் ஒருங்கிணைந்து வந்திருக்கின்றோம். இந்த பிரேராலை அமைப்பதற்கு பல்வேறு நிலைகளிலே பல்வேறு சூழ்நிலைகளை இறைவன் பல்வேறு மக்கள் வழியாக எடுத்திருக்கின்றான். ஆண்டவருக்கு இந்த வேலையை நன்றி சொல்வோம். அதே நேரத்திலே இந்த ஏற்பாடு செய்து வைத்த உள்ளங்களை இறைவன் ஆஸ்வதிக்க வேண்டும். இதோ செய்கின்ற பணியில் இறைவனை ஆஸ்வதித்து என்னாலும் வழிநடத்த முடிந்து இந்த மௌனமாக என்பதிலே ஆண்டவரத்திலே நாம் செல்வோம். ஜெபிப்போமாக.
அன்பு தந்தை இறைவா, நாங்கள் அனைவரும் உங்களை போற்றி புகழ்கின்றோம். இந்த ஜெப நிறுவனத்திலே உமது பேருவதற்கு பராப்பை கடந்து உங்களை வாழ்த்துகின்றோம். வீட்டின் முன்னியடலமாக இந்த எழில்மிகு ஜெபக்கூடம் ஆசீர்வாதம் அணிவதாக உமது மாட்சி இதை ஆட்கொள்ள பணிவுடன் வேண்டுகின்றோம். இதை கட்டி முடிக்க போதிய செலவினங்களையும் கழிவுடத்தையும் பாதுகாப்பையும் அளித்ததற்காக நன்றி செலுத்துகின்றோம். இங்குள்ள அனைவரையும் சிறப்பாக ஆசிரியத்துடன் இந்த பணியில் ஈடுபடுகின்றவர் ஒவ்வொருவரையும் ஒரு பாதுகாவலை வைத்தவர்கள். இதோ இந்த மக்களையும் பாதத்தில் அர்ப்பணிக்கின்ற ஆண்டவரை இதாமே இவரோடு உடனிருந்து எல்லா நிலைகளிலும் வளர்ச்சி முன்னேற்றத்தையும் நிறைவில் தந்து என்றும் இவர்களை ஆசிரியத்து நடத்த செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்துவின் வழியாக வந்தோம். இவர்களுக்கு எங்கள் தந்தையை பற்றி தருகிற இந்த மாதிரியை வாழ்ந்து ஆண்டவர் மொழி உங்களுக்கு ஆசிரியத்துடன் இந்த திருவயிற்றின் தனியாக இயேசு ஆசிரியத்தவரை எல்லாம் இறைவன் தந்தை தூய் ஆவியார் ஆசிரியத்து வழிநடத்துவார்கள்.